ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மெஸ். இன்றைக்கி நம்ம தமிழ் மெஸ்ஸில் ஒரு சூப்பர் டேஸ்டியான சோம்பேறி சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 5 நிமிஷத்தில் பண்ணிடலான்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் கண்டிப்பாக 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆகாதுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக இப்போ ஒரு குக்கரில் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இது இதில் சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நறுக்கி எடுத்துக்கிட்ட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு கரெக்டாக ஒரு விசில் வர்ற வரைக்கும் மிதமான தீயில வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு விசில்லையே சிக்கன் நல்லா வெந்துடும். ஸோ அந்த ஒரு விசில் வந்ததும் அடுப்புலேருந்து உடனே எடுத்து மாற்றி வச்சுருங்க, இல்லைனா ரொம்ப வெந்துடும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு விசில் வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்காக இப்போ ஒரு மிக்சியோட ஜாரில் நறுக்கி எடுத்துக்கிட்ட ஒரு தக்காளி பழம் சேர்த்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவில் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 4 பல் பூண்டு, நறுக்கி எடுத்துக்கிட்ட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சுருக்கீங்கன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை மையாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது ரெடி, மாற்றி வச்சிடலாம். குக்கர் கரெக்டாக ஒரு விசில் வந்துருச்சு. அதோட ப்ரெஷரெல்லாம் போனதுக்கப்புறமா இதை நான் திறந்து பார்க்குறேன். சிக்கன் பர்ஃபெக்டாக நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வெந்திருக்கு. இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே ஒரு பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை சேர்த்து ஒரு வாட்டி எல்லாம் நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி விடுங்க. இப்போது எல்லாம் நல்லாமே பொரிய ஆரம்பித்ததும் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அதோட பச்சை வாசம்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது ரெடி ஆயாச்சு. இதில் நம்ம இப்போ சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் குழம்பு கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிரேவியோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். கரெக்டாக 2 நிமிஷம் தான். இப்போ திறந்து பார்க்குறேன். நல்ல வாசனையோட சூப்பராக நம்ம சோம்பேறி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அப்படியே இறக்கி வச்சிடலாம். இந்த சோம்பேறி சிக்கன் குழம்பு இப்படி இல்லைனா நீங்கள் திருப்பி கூட பண்ணலாம். மசாலா ரெடி பண்ணிவிட்டு சிக்கனோடு சேர்த்து ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படியும் செய்யலாம். எப்படி செஞ்சாலும் இந்த மெத்தடில் பண்ணும்போது இந்த சோம்பேறி சிக்கன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இப்படி பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நான் எப்போவுமே இந்த மெத்தடில் பண்ணும்போது நான் கொஞ்சம் தண்ணியாக தான் இந்த சிக்கன் குழம்பு செஞ்சு எடுத்துக்குவேன். ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சோம்பேறி சிக்கன் குழம்பே இவ்வளோ நேரமானு மட்டும் கேட்டுறாதீங்க. 1 போட்டில் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஒரே ஒரு வாட்டி இந்த ஒரு மெத்தட்லேயும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அப்புறம் நீங்கள் இந்த முறையில் தான் செய்வீங்க. வீட்டுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, இல்லைனா கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்தில் இந்த சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம தமிழ் மெஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல சூப்பரான ரெசிபியுடன் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.